அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025 பிப்ரவரி மாத பலன்கள் துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? துலாம் அப்படின்னு சொல்லும்போதே இங்க காலபுருஷனுக்கு 7வது வீடு, சுக்கிரன் பலம் பெறக்கூடிய வீடு, சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று சூரியன் நீசம் அடையக்கூடிய வீடு. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்தாலுமே ஒரு புரளி சொல்றது. அப்படி இல்ல, அட போங்கடா அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்றது. உனக்கு என்னப்பா வாழ்க்கையில பணம் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது. என்னால முடிஞ்சது வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி பண்ணாலுமே, இந்த உதவியெல்லாம் உனக்கு பெருசா? நீ வச்சிருக்க பணத்துக்கு பெரிய உதவி பண்ணலாம். இதெல்லாம் சின்ன உதவி அப்படின்னு அவமானப்படுத்துறது. இந்த துலாத்த பொறுத்தவரையும் எவ்வளோ கராரா இருந்தாலும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஏங்க? அப்படிங்கிற மாதிரி. இந்த பிறவியே இதோட போதும். இனி பிறவி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ராசிக்கு 12ல கேது உட்கார்ந்திருக்காரு. யாராச்சும் பார்த்து யாரையுமே பார்த்து பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கெல்லாம் யார பார்த்தாலுமே பயப்படுற மாதிரி, என்ன பேசுனாலுமே பிரச்சனையோட கொண்டு போற மாதிரி, கடைசியில என்ன இருக்காரு? கடவுள் துணை இருக்காருன்னு அனுதினமும் காலத்த தள்ளிட்டு இருக்கக்கூடிய துலா ராசி மற்றும் துலா லக்னம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, முழுவதுமா மாறிட்டீங்க. நீங்க நீங்களாவே இல்ல. கஷ்டத்துல வாழ்ற மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்பா, அம்மாவோடைய ஆதரவு இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்ல. பணத்த ஓடி ஓடி சம்பாரிச்சு அனுதினமும் நான் குடுத்தேன். எனக்கு கஷ்டப்படும்போதும் அப்பா, அம்மாவ காப்பாத்துனேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அவங்க எல்லாமே உங்க கூட வந்து நின்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நில்லவே இல்ல. உங்களுடைய அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அவங்களுக்காகவே வாழ்க்கைய ஃபுல்லாவே தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய துலாத்துக்கு இன்னைக்கு மனசுல ஏன் இது மாரிலாம் நம்ம நடந்துக்கிட்டோம்? ஏன் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காகவே ஹெல்ப் பண்ணி இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுல 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்குது. நான் ரொம்ப நாளா நல்லவனா இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பெரிய பாடத்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. எப்படி கடகத்துக்கு அஷ்டம சனியோ, அதுக்கு ஈக்குவலான தொந்தரவு துலாத்துக்கு குடுத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக சனீஸ்வர பகவானால. எந்த பக்கம் போனாலுமே அடி. எந்த வழியில போனாலுமே அடி. என்ன காப்பாத்த வேண்டிய குரு பகவானும் ராசிக்கு 8ல போய் மறைஞ்சு நிக்கிறாரு. மறைஞ்சு வக்ரமாயி, இதற்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குதா? ஆனா பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பாத்தீங்கன்னா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில மிஸ்ஸிங். ஒரு ஏணி மாதிரி அதே இடத்துல ஏத்தி பல பேர ஏத்தி விட்ட எனக்கு, இன்னைக்கு கீழ இறங்கவும் தெரியல, மேல ஏறவும் தெரியல. சர்வை பண்றது அனுதினமும் சர்வை பண்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தினமும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய துலா ராசி மற்றும் துலா லக்னம். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி, ராசியாதிபதி பலமா இருக்காருங்க. அப்ப சுக்கிர பகவான் உங்களை கைவிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடமாட்டார். ராசியாதிபதி பலமா இருக்கும்போது நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம தாங்குவோம். ஆனா இன்னைக்கு வர பிரச்சனைகள்லாம் உங்கள என்னால தாங்க முடியற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. காசு தங்காம கஷ்டப்படுறீங்க. எல்லாருக்கும் உங்களை புரிய வைக்க முடிய மாட்டேங்குது. குடும்பத்திற்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்த உங்கள, இன்னைக்கு ஊர விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதேபோல விட்டு குடுத்து வாழ்ந்த உங்களுக்கு, இன்னைக்கு யாருமே விட்டு குடுக்குற சூழ்நிலைகள்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. ஆனாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தான் பட்ட கஷ்டம் மத்தவங்களுக்கு புரியாது. நம்ம நம்மளுடைய வேலை பார்க்கலாம் அப்படின்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவு நெறைய இருக்கக்கூடிய துலா ராசி. எப்படி இருக்க போகுது இந்த 2025 பிப்ரவரி? நெறைய மாற்றங்கள சந்திக்க போறோமா நாங்க? இப்படியே இருந்துருவோமா வாழ்க்கையில? அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல 1000 கேள்விகள் இருக்கிறது நிச்சயமாக எனக்கு கேக்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு. ஏன்னா துலா லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி சனீஸ்வர பகவான் தான். வேற எந்த கிரகம் குடுக்குது, குடுக்கல. சனீஸ்வர பகவான் நிச்சயமா துலாத்துக்கு ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி காப்பாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பெற்ற கிரகமாக இருக்காரு. அப்ப எப்படி இருக்க போகுது? இனி வரக்கூடிய காலங்கள்ல சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது. குருவுடைய பயிற்சி நடந்து குரு ராசிய பார்க்க போறாரு. அடிச்சு எல்லா பிரச்சனையும் அடிச்சு துவைச்சு வெளிய வந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலங்கள் துலாத்துக்கு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பக்கத்துல எட்டி தொறக்கூடிய உயரத்துல தான் இருக்குது. துலா ராசி மற்றும் துலா லக்னம். எப்படி இருக்க போகுது இந்த 2025? ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் பணிந்து நல்ல ஒரு 4 பலன்கள் துலாத்துக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகமாக துலாத்த பொறுத்தவரையும் கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்கு? ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ல சூரியன் மற்றும் புதன். அதேபோல ராசிக்கு 5ல சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிரன். ராசிக்கு 6ல எந்த கிரகமும் இல்ல. ராசிக்கு அஷ்டமத்துல குரு. இத்தன நாள் ராசிக்கு 10ல செவ்வாய் திக்பலம் பெற்று, இன்னைக்கு வக்ரமாயி வந்து பாத்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போறாரு. ராசிக்கு 12ல கேது. அதேபோல 15 2 2025 மேல சூரியனும்
மற்றும் புதன் பகவானும் சேர்ந்து ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து பயணிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த 15ஆம் தேதிக்கு மேல பிப்ரவரிக்கு மேல ஏற்படக்கூடிய கிரக அடைவுகள். முதல் தர யோகம் என்ன? துலாத்த பொறுத்தவரை எப்படிங்க ஜெயிப்போம்? 5ஆம் பாவகம் பலம் பெறுது. எப்பவுமே 5, 11 சம்மந்தப்பட்டா நெனச்சது ஒண்ணு கிடைக்கணும். பிடிச்சது நமக்கு கிடைக்கணும். நம்ம நெனச்ச மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி நெனைக்கிறது உடனே கிடைக்கிறது எல்லாமே 5, 11ஆம் பாவகம். அப்ப பிறந்த கால ஜாதகத்தில இந்த மாரி இருக்கும்போது, எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டுங்க. யாரு நம்மள என்னமோ பேசட்டுங்க. நம்ம ஜம்முன்னு வாழுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழுவீங்க. அந்த காம்பினேஷன் இருந்தாவே இது ஒரு முதல் தர யோகமான காம்பினேஷன். அப்ப இன்னைக்கு இந்த கோச்சாரத்துல இது ஏற்பட்டிருக்கு. 5, 11ஆம் அதிபதி. குழந்தை, குழந்தை, குழந்தைன்னு அனுதினமும் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம். துலாத்த பொறுத்தவரை முதல்ல குழந்தை டிலே. அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும்போது குழந்தைக்காக நம்மள ஏங்க வச்சு, ஏங்க வச்சு, ஏங்க வச்சு கையில குழந்தைய குடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்ப இந்த கோச்சார காலங்கள்ல உங்களுக்கு குழந்தை, குழந்தை மேல நெறைய பாசம் வச்சு, அது மாரி குழந்தை கிடைக்கலையே, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கேன். குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இதனால வெளிய போறதவே அவாய்ட் பண்ணிட்டோம். எங்க போனாலும் 1000 கேள்விகள் சுத்திட்டே இருக்கு. எப்ப குழந்தை, எப்ப குழந்தைன்னு. எனக்கு குழந்தை இருக்குதா, இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. டெய்லியும் குழந்தைக்காக வேண்டிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட சரணடைஞ்சிரணுங்க. துலாத்த பொறுத்தவரை வேற எந்த தெய்வத்தையும் காப்பாத்த மாட்டேன். சனீஸ்வர பகவான் 1, 2வது சுக்கிர பகவான். இவங்க 2 பேர் மட்டும்தான். அப்ப நிச்சயமாக சனீஸ்வர பகவானுடைய அருளால குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். அனுதினமும் அந்த முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறக்கக்கூடிய வரன் இந்த நேரத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா செவ்வாய் நல்லா பலம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையால சனீஸ்வர பகவான பார்க்குறாரு. அப்ப நிச்சயமா குழந்தை யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. 2வது தரையோகமா சேமிப்புகள் எல்லாமே சேமிப்பு எங்கேங்க பண்ண முடியுது? கடன் மேல கடன் தான் ஆயிட்டு இருக்கு. அந்த கடன வட்டி கட்டுறதுக்கு மறுபடியும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ரூ. 1,00,000 2,00,000 சம்பாரிச்சா கூட என்னால வந்து டெய்லி பண்ணக்கூடிய கடன் அதுக்கு மேல இருக்குது. கடன சுத்துன வாழ்க்கை. இப்ப எல்லாமே அதாவது 0 ஆயி நிக்கிற இன்னைக்கு தான் சொத்தோட மதிப்பு, பணத்தோட மதிப்பு, உறவோட மதிப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்குதுங்க. அப்படின்னு நியாயமா மனசுல நினைக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன சம்பாரிச்சாலுமே அந்த பணத்த சேர்த்து வைக்கக்கூடிய காலமாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறும். எதுவுமே இல்ல எனக்கு. ஒரு சின்ன முயற்சி பண்றேன். அந்த முயற்சியின் மூலியமா ஒரு சொத்து வாங்கலான்ட்டு இருக்கேன். இன்னொருத்தர் மூலியமாக அந்த சொத்த வாங்கலான்ட்டு இருக்கேன். இன்னொருத்தருடைய உதவியோட அந்த சொத்து வாங்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் நடக்காட்டியும், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த கோச்சாரம் உங்களுக்கு முழுக்க முழுக்க பயன்பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதேபோல ஞாபகம் மறதிங்க. துலாத்த பொறுத்தவரையும் ஒரு விஷயம் செய்யறீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும்போதே முதல் படி ஸ்டெப் வைக்கும்போதே அங்க ஒரு தடை. அடுத்ததெல்லாம் ஏறவே வேண்டியதில்ல. முதல் ஸ்டெப்லயே தடை. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எது ஆரம்பிச்சாலுமே பிரச்சனை. ஒரு சின்ன பேச்சு பேசுறோம், அது வாக்குவாதம் போய் சண்டையா போய் வேண்டான்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி என்ன ஆரம்பிக்கும், ஒரு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நெனச்சு, ரொம்ப காயத்தோட இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது அனுதினமும் செய்யக்கூடிய வேலைய நீங்க செய்யறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த துலாத்த பொறுத்தவரையும் ரொம்பவே நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க. ரொம்பவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டயும் கலகலமா பேசுவீங்க. இந்த 1 1/2 வருஷம், 2 வருஷமாவே நீங்க நீங்களாவே இருந்துட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. போற வரவன்லாம் இன்னைக்கு உங்களுக்கு திட்டினாலுமே, "பரவால்ல போயிட்டு வா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான், அந்த அளவுக்கு மனப்பக்குவத்த உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களும் இதுல இருந்தெல்லாம் எல்லாம் விடுபட்டு, பழைய நீங்க நீங்களாகவே மாறுவதற்கு இந்த ஒரு கோச்சாரம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்பு சொத்தாக மாறுவதற்கும், புதிய சொத்தை உருவாக்குறதுக்கும், குழந்தை பேருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல 1000 பிரச்சனைகள் எத்தன பிரச்சனை தான் தாங்குறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த துலா மற்றும் துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை இனி வரக்கூடிய காலங்கள்ல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியினால நிச்சயமா ஒரு நல்லத நீங்க எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இனியும் நாங்க கஷ்டப்படுவோமா? இனியும் நாங்க கவலைப்படுற மாதிரி இருக்குமா? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வாழ்க்கையில போயிட்டே இருக்கு. அது எல்லாமே இனி தீருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பா இந்த கோச்சாரம் உங்களுக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான வழியையும், பாதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி குடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களோடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்ப கோள்களுடைய சாரத்த பொறுத்து கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பாந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.